ஸோ இப்போ நம்ம அர்லி பேர்ட் பேட்ச்ல இருக்கோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மெயின்ஸ் ப்ரோக்ராம் 2025-26க்காக நம்ம இன்னும் நோட்டிஃபிகேஷன் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணல டிஎன்பிஎஸ்சியில். பட் ஸ்டில் நம்ம எப்படி இருக்கோம்னா அர்லி பேர்ட்ஸாக இருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம அர்லியராக நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்னென்ன மாதிரியா படிக்கணும், எப்படிலாம் டெஸ்ட் எழுதணும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேண்டிடேட்ஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபோக்கஸ்ட் மெயின்லி ஆன் 2A மெயின்ஸ் ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஷேர் பண்ணிருப்பாங்க. கிளாஸ் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும், நம்மளோட ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும், மெயின்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டிட்டு இருக்கேன். மார்க் அலோகேஷன் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த புக்லெட் வச்சிருப்பீங்க உங்ககிட்ட. இல்லைனாலும் திருப்பி ஒரு தடவை குரூப்ல ஷேர் பண்ணி சொல்றேன், பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நம்ம கிளாஸோட அஜெண்டா என்னன்னா குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் டாபிக்ஸ் பத்தி பாக்குறது தான். அந்த 2 மெயின்ஸ் பத்தின இன்ட்ரடக்ஷன் நம்ம இப்போ பாக்குறோம். ஸோ குரூப் 2 விட 2A என்ன விதத்துல பெட்டரா இருக்கும், எப்படிலாம் நமக்கு அட்வான்டேஜஸா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ குரூப் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜியஸான போஸ்ட், 2Aலையும் ப்ரெஸ்டீஜியஸான போஸ்ட் அப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா தெரியும். பட் 2 விட 2A ஏன் பெஸ்டா இருக்கும் அப்படின்னா வேகன்சிஸ் அதிகமா இருக்கு. எப்பவுமே 2 விட 2Aக்கு வேகன்சிஸ் அதிகம். ஸோ காம்படிஷன் அப்படின்றது நீங்க கொஞ்சம் எட்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்களால இந்த போஸ்டிங் ஈஸியா வாங்க முடியும். ஸோ நான் கண்டிப்பா 2 போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வெல் அண்ட் குட். பட் ஏதோ ஒரு போஸ்ட் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2A ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 2A ரெண்டுத்துக்கும் ப்ரிலிம்ஸ் சேம் தான். மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில அப்ரோச்ல தான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி நம்ம ரெண்டுக்கும் ப்ரிப்பரேஷன் ஓரியன்டா ஒரே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். 2ல நம்ம வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் 2க்கும் 2Aக்கும் நிறைய இருக்கு. பட் ஒரு சில ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் 2Aக்கு 2A மெயின்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓரியன்டான டாபிக்ஸ் தான். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 2 பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு நமக்கு 7 யூனிட் கொடுத்துருப்பாங்க மெயின்ஸ்ல. பட் 2Aக்கு 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பத்தி நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரல் டெக்னாலஜிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் 4th யூனிட் எக்கானமி சோஷியல் இஷ்யூஸ், அதுலயும் ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு, இதுலயும் டைரக்டா தமிழ்நாடு பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்ட் பி, பார்ட் சி, இது இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா குரூப் 2A மெயின்ஸ்ல தமிழ்நாடு ரிலேட்டட் போர்ஷன்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இதுதான் உங்களோட கிளாஸ் டைமிங், சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து சிலபஸ் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் வைஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துருங்க. இப்போ ரொம்ப கட்சாக நம்ம சொல்லணும். பின்னாடி உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருந்ததுன்னா சாட்ல போட்டு விடுங்க. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்ப நம்ம கிளாஸ் அஜெண்டாக்கு போலாம். ஸோ 2A மெயின்ஸ் ஜென்ரலா இருக்கிற திங்ஸ் வந்து இன்னொரு ஸ்டாஃப் நம்மகிட்ட பேசுவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு எங்க வருதுன்னா ஸ்டார்ட் ஆகுது பொலிகார் ரிபெலியன் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்மளுடைய பாளையக்காரர் புரட்சி அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சவுண்ட் பிரேக் இப்ப கரெக்டா இருக்குங்களா? இப்ப கரெக்டா இருக்குங்க. செகண்ட் டாபிக் வந்து வேலூர் மியூட்டினி, தென் சோஷியல் ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் 18th 19th செஞ்சுரி. கண்டிப்பா ஷேர் பண்றேன் எல்லாமே. நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, தேவையான பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம், என்ன அப்ரோச் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். தென் நம்ம என்ன செய்யலாம்னா ஜென்ரலா இருக்கிற நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிப்பீங்க இல்லைங்களா, புக்ல இருந்து படிப்பீங்க இல்லையா,
அதை நீங்க ஜென்ரலா படிச்சிருவீங்க. பட் அதை தாண்டி வெளியில சோர்ஸ்ல நெட்ல இருந்து எடுக்கிற மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மெயின்ஸ்க்கு அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அது மேல நம்ம தமிழ்நாடு ஓகேங்களா. ஸோ பொலிகா ரிபல்லியன், வேலூர் மியூட்டினி, சோஷியலிஸ்ட் ரீஃபார்ம் மூவ்மெண்ட், இது புக் சோர்ஸ் தான். நம்ம ஜென்ரலா நம்ம ஸ்கூல் புக் படிக்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு 8th புக்ல கொஞ்சம் மிஷினரிஸ் பத்திலாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், தியோசாபிக்கல் சொசைட்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலயும் இதோட பிரான்ச்சஸ் இருக்கு. தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அடையாறுல இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா. ராமகிருஷ்ண மிஷன் தமிழ்நாட்டு நல்ல வே ஒரு மிஷன் தான். ரீஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி ரூலிங், வந்து அரக்கோணம் கொண்டு வருவாங்க. ஈவன் ஸ்டில் அதோட லெகசி நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். நீங்க ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிட்டு உடனே ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க மேம். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க மேம். அப்ப கரெக்டா இருக்கும் மேம். ஹலோ, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகல மேம். வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆகுது மேம். நீங்க உங்க மொபைல்ல ஃப்ளைட் மோட் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு மறுபடியும் எடுத்துட்டுருங்க மேம். அப்ப கரெக்டா இருக்கும். ஓகே மேம். ஸோ இப்போ ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்குங்களா? தட் மீன்ஸ் நான் உங்களோட ஸ்கிரீன் கரெக்டா தெரியுதுங்களா? என்னோட வாய்ஸ் இப்ப கரெக்டா கேக்குதா? ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது மாதிரி தமிழ்நாடு ஓரியன்டா படிக்கணும். பட் இது எல்லாமே புக்லயே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டாபிக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்கலாம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஸ்வதேசி மூவ்மெண்ட், மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இதெல்லாம் வந்து நமக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 10th சோசியல் அதுல அந்த இதுல இருக்கு. ஸோ இது ஸ்கூல் புக்ல கவர் ஆகும். ஹோம் ரூல் அஜிடேஷன், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இதெல்லாம் ஓகே. தென் தமிழ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், இந்த டாபிக் கீழடி, இதெல்லாம் பார்க்கணும். நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி வெப்சைட் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ற வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்ல பார்க்கணும். இந்த டாபிக் வந்து அவுட் சைட் புக் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் சங்கம், அட்வென்ட் ஆஃப் சங்கம், மீரா, இது திருக்குறள், பிலாசபிக்கல் ஆர்ட்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம். சங்கம் லிட்ரேச்சர் ஓகே, சங்கம் ஈராவும் நம்மளால தமிழ் புக்ஸ்ல பார்க்க முடியும். பட் திருக்குறள் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா திருக்குறள் புக்கை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது. 6th to 12th வரைக்கும் இருக்கிற திருக்குறள்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பிளஸ் நமக்கு சிலபஸ்ல, நமக்கு பழைய சிலபஸ்ல வந்து ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம்ஸ்லயும் ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கணும். ஸோ இந்த இதுவும் அவுட் சைடு புக், ஸ்கூல் புக் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்குறள் இந்த டாபிக். தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழியன்ஸ் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், literary personalities, journalists, women activists, types of struggles, revolutionary songs, socio-political movements 19th century, இதெல்லாமே நம்ம கொஞ்சம் அவுட் சைட்ல தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் வரைக்கும் நோட் பண்ணி அவுட் சைட் புக் அப்படின்னு. தென் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ரெவல்யூஷனரி சாங்ஸ், இதெல்லாம் அதுதான் அவுட் சைட் தான். ஜஸ்டிஸ் பார்ட்டி, ரேஷனலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிடியன் மூவ்மெண்ட், தனித்தமிழ் இயக்கம், இதெல்லாம் புக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் இதை கொஞ்சம் நம்ம ரெஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் பத்தி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க.
பட் புக்ல எங்கேயுமே மிஸ்டர் சவுந்தர பாண்டியன் பத்தி கொடுத்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு, விமன் பார்ட்டிசிபேஷன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது நம்ம கொஞ்சம் அவுட் சைட் புக், ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேசன் மாதிரியான புக்ஸ்ல கொஞ்சம் நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது அவுட் சைடு சமச்சீர் புக்ஸ். ஸோ தமிழ் சொசைட்டி ரிஃபார்ம் பர்சனாலிட்டிஸ், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, இவங்களை பத்தியும் நம்ம தமிழ் ஸ்காலர்ஸ் பத்தியும் கொஞ்சம் நம்ம படிச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பாதி கன்வென்ஷனல் புக் சோர்ஸ், பாதி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு சில இடத்துல மட்டும் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இடத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நம்ம 2A மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதுல பாதி வந்து பாலிட்டி, நம்மளுடைய தமிழ் புக்ஸ்ல நம்மளோட சமச்சீர் புக்ஸ்லயும் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களா இருந்தா நம்ம பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அந்த புக்லயும் பாதி வரைக்கும் இருக்கு. தட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஆரம்பிச்சு நம்மளோட 3 டயர் ஸ்ட்ரக்சர் 73rd and 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த ஃபுல் சிலபஸ் வரைக்குமே நம்ம லக்ஷ்மிகாந்த் பாலிட்டியில இருக்கு. ஸோ நோ டோன்ட் வரி, அதே புக்ல நம்ம பார்த்துக்கலாம். பட் தமிழ்நாடு பஞ்சாயத்து 94 இது பாத்தீங்கன்னா இது தனி ஒரு ஆக்ட். ஓகேங்களா? இந்த ஆக்ட் வந்து நம்ம தனியா படிச்சுக்கலாம். நோட்ஸ் எடுத்து வச்சு தேவையான செக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். தென் கிராம சபா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி எவால்வ் ஆச்சு, அதோட நேச்சர் என்ன, நம்மளோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் என்ன, ஃபங்க்ஷனல் திங்ஸ் எல்லாம் என்ன, அதே மாதிரி நம்மளோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, செக்ரட்டரியேட், சீஃப் செக்ரட்டரி, இதெல்லாம் நம்ம வந்து தனியாக நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நம்ம கொஞ்சம் நெட் சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அவுட் சைட் புக். ஓகேங்களா? அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், தாசில்தார், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இவங்களை பத்தினா ஒரு ஓவரால் ஐடியா நமக்கு இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவரை பத்தி, அவரோட ஒர்க், அவரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டின்ஸ்லாம் அடிக்க முடியும். தென் விஏஓ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நம்ம டாப் டு பாட்டம் செக்ரட்டரியில இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கிற விஏஓ வரைக்கும் நம்மளோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்ஸும் இங்க டச் பண்ணல. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்றதுனால இங்க ரெவன்யூ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ஈஸி தான், ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். தென் இ கவர்னன்ஸ் பாலிசி, அது இப்ப தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா TNEGA அப்படின்ற வெப்சைட் இருக்கு. அதுல நிறைய சோர்சஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அவுட் சைட் புக். இ கவர்னன்ஸ், மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாமே. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்டு அண்டர்டேக்கிங் ஏஜென்சிஸ், இப்ப நம்ம சிப்காட், இது லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிட்கோ, அதுவும் கேட்பாங்க. அதாவது ஒரு ஏஜென்சிக்கும் ஒரு ஒர்க் இருக்கு. ஓகேங்களா? அது கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு, அது தனியா போர்ட்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஸோ கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னா அதோட முக்கியமான ஃபோக்கஸ் ஏரியா எங்க இருக்குன்னா இட் அட்ராக்ட்ஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி சிப்காட்டுக்கு, டிட்கோக்கு, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்குன்னு தனியா இருக்கு. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூட்டும் ஒரு வேலையை செய்யறாங்க, ஒரு ஏஜென்சியும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது அவுட் சைட் புக்ல போட்டுக்கோங்க. தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மெஷர்ஸ், இங்க ஒரு பியூட்டி என்னன்னா 1990 இருந்து 1990 இருந்து நம்ம இதை இருக்கோம். ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் தட் இயர். ஓகே, அந்த இயர்ல இருந்து நம்ம கொண்டு வரணும். அப்ஜெக்டிவ், இஷ்யூஸ், சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன், இம்பாக்ட், நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லாம இம்பாக்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனி வர 4 யூனிட்டுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் 3rd யூனிட் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது நம்ம ஜென்ரலா படிக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். ஸோ இதுல தமிழ்நாடு ஸ்பெசிபிக் அப்படின்னு ஒன்று பெருசா இதுல சொல்ல முடியாது. தென் வில் கோஸ் டு 4th யூனிட். இதுல தமிழ்நாடுக்கு நிறைய ஃபோக்கஸ் ஏரியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம். 20 கொஸ்டின் இதுல கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட், அப்புறம் நம்மளோட ரெவென்யூ இங்க இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் இங்க இருக்கு, நம்ம ஸ்டேட் இன்கம் டைப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு,
நம்ம ஸ்டேட்டோட எக்கனாமிக் growth என்ன, இப்ப நம்ம ஜிடிபி, ஜிஎஸ்டிபி இதை பத்தி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் மெயின்ஸ்லயே நம்ம இதை பார்த்துருக்கோம். தென் அக்ரிகல்ச்சர், மேஜர் கிராப்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ், கேஷ் கிராப்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், இன்ஆர்கானிக் ஃபார்மிங், கான்ட்ராக்ட் ஃபார்மிங், எஃபிஓ பத்தின ஒரு கொஸ்டின் இருந்துச்சு லாஸ்ட் மெயின்ஸ்ல. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும், இது ஜென்ரலா இந்தியா பொறுத்த வரைக்கும் படிக்கணும், ஸ்பெஷலா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் படிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வந்து செப்பரேட்டா அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஃபார்ம் பண்ணிருக்கோம். 5th டைம் இதை நம்ம சட்டப்பேரவையில தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டிங்லாம் பார்க்கணும். தென் எஜுகேஷன், லிட்ரஸி, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும். ஸோ நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பத்தி லாஸ்ட் மெயின்ஸ்ல கொஸ்டின் இருந்தது. தென் இப்போ ரீசன்ட் டேட்டா கொஞ்சம் கலெக்ட் பண்ணும். இது எல்லாமே வந்து அன்கன்வென்ஷனல் டாபிக்ஸ் தான். தட் இஸ் ரொம்ப டைனமிக்கான டாபிக்ஸ். நம்ம டேட்டா வந்து ரொம்ப ரீசெண்டா திங்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ரீசன்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் எஜுகேஷன், லிங்கேஜ் பிட்வீன் எஜுகேஷன், சோஷியல் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸோட இதுல இருந்து சோஷியல் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு எக்கானமி. ஸோ இதோட சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சமச்சீர் கல்வி புக்ஸ்ல மேக்ஸிமம் இது பார்க்க முடியாது, அது பத்தாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தமிழ்நாடு பட்ஜெட் படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் படிக்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கீம் சொல்ற மாதிரி பாலிசி நோட்ஸ் இருக்கும், அது நம்ம பார்க்கணும். அதை நம்ம பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இங்க வந்து ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா தமிழ்நாடு பட்ஜெட், அக்ரி பட்ஜெட், அதே மாதிரி அக்ரி டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட், இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் இப்போ தமிழ்நாடோட சோஷியல் இஷ்யூஸ்குள்ள போகலாம். இங்க பாத்தீங்கன்னா பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃபர்ஸ்ட் எஜுகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு, லேபர் மைக்ரேஷன் எப்படி இருக்கு, பாப்புலேஷன் growth, அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ, டென்சிட்டி, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ரீசன்ட் டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து அவுட் சைட் புக் சோர்ஸ் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஃபேமிலி பிளானிங், அச்சீவ்மெண்ட், சைல்ட் லேபர் இஷ்யூஸ், ஹெல்த், வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரீசெண்டான உங்களோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பின்னாடி ஆன்சர் பண்றேன் ஒரு 5 minutesல. தட் இஸ் லாஸ்ட் 5 minutes ஆன்சர் பண்றேன். ஃபேமிலி பிளானிங் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், சைல்ட் லேபர் இஷ்யூஸ், ஹெல்த், அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். விமன் எம்பவர்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து சோஷியல் இஷ்யூஸ்ல கவர் ஆகும். ஸோ ஜென்ரலா இந்த டாபிக்ஸ் எல்லாம் எங்கெங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 டிபார்ட்மெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எஜுகேஷன், சோஷியல் வெல்ஃபேர், ஹெல்த், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதோட பாலிசி நோட், அங்க இருக்கிற சில இம்பார்ட்டன்டான வெப்சைட், அதில் இருக்கிற டேட்டா, இதை மட்டும் நம்ம எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம படிச்சோம்னா போதும். ரொம்ப இன்டெப்தா படிக்கணும்னு ஜஸ்ட் இப்போ ஒரு என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன இருக்கு தமிழ்நாட்டுல, ஹையர் எஜுகேஷன் லெவல்ல இருக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் லெவல்ல இருக்கு, டிராப் அவுட் ரேஷியோ எவ்வளோ இருக்கு, ஜஸ்ட் அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா நம்ம வந்து இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது, 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது, அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாவே போதும், ரொம்ப ஈஸியா நம்மளால நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். தென் டிரான்ஸ்ஜெண்டர், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், இது எல்லாமே அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம அந்த ஒரு பாலிசி நோட் படிச்சோம்னா கூட நிறைய இடத்துல இது கவர் ஆகும். ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது வேணும். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் TNDI-PR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அது கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், அதோட பெனிஃபிஷியரிஸ் பத்தி நம்ம சொல்லுவாங்க. பிளஸ் அப்பப்போ நமக்கு என்ன ஆகும்னா அந்த டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரிஸ் வந்து இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 days பிஃபோர் நம்ம வந்து எளிமை ஆளுமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் பத்தி சொல்லியிருந்தாங்க. அங்க இருக்கிற HRD செக்ரட்டரியேட்ல இருந்து செக்ரட்டரி நம்ம நிறைய முதியோர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம TNDI-PR வெப்சைட்ஸ்லயும் அந்த யூடியூப் சேனல்ஸ்லயும் இது வர ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அட்லீஸ்ட் டைரக்டான கொஸ்டின் சொல்லலாம், இன்டைரக்டான கொஸ்டின்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் நம்ம எலிமினேட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய இன்டைரக்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும்.
டவுட்ஸ் இருந்ததுன்னா போடுங்க, நம்ம லாஸ்ட் 5 minutes பார்க்கலாம். சேனல் நேம் வந்து TNDIPR. Next unit 5, Tamil Nadu Environment, Biodiversity and Disaster Management in Tamil Nadu. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் டாபிக்ஸ் இருக்கு, இந்தியா வைஸ் நம்ம ஜியாகிரபி பாக்குற மாதிரி இருக்கும், பட் ஆல் ஆர் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் வித் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜியாகிரபி, லொகேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ், ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், மேஜர் ரிவர்ஸ், கிளைமேட், நம்ம ரிவர் சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம், இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு நிறைய படிச்சிருப்போம். பட் நம்மளோட 10th சோஷியல் சயின்ஸ் புக்லயே நிறைய நம்மளோட தமிழ்நாடு ஓரியன்ட் ரிவர்ஸ், அதோட ட்ரைனேஜ் சிஸ்டம், பேட்டர்ன்ஸ், கிளைமேட் எல்லாமே இருக்கு. ஸோ அதுல ஒரு 2 யூனிட் தான் இருக்கும் மேக்ஸிமம். அதை நம்ம கவர் பண்ணாவே போதும். தமிழ்நாடு ஓரியன்ட் ஜியாகிரபிக்கு நல்ல ஒரு சோர்ஸ் அது. தென் சாயில் கிளாசிபிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஃபாரஸ்ட், அதோட கிளாசிபிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாடு ஓரியன்டா பாக்குறோம். ஸோ இங்க அதுதான் ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ். ஸோ இரிகேஷன் டைப்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கெனால், டேங்க், வெல் இரிகேஷன், வாட்டர் ஷெட் அண்ட் மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் புக்ல இருக்கும். பட் என்னன்னா புக்ல வந்து கொஞ்சம் ஓல்டு டேட்டா கொடுத்துருப்பாங்க. 2005-06, 2008-09 அந்த மாதிரி கொஞ்சம் ஓல்டு டேட்டா கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் நியூவா அந்த டேட்டா மட்டும் மாத்திக்கிட்டோம்னா போதும். மற்றபடி கண்டென்ட் எல்லாமே புக்ல இருக்கிற கண்டென்ட் போதும். ஸோ மினரல்ஸ்க்காக இருக்கட்டும், மற்றபடி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஓகே, அயன், ஸ்டீல், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் மேப் அப்படிலாம் இருக்கும். பட் வி ஹாவ் டு ஆட் சம் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல புதுசா ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏதாவது புது இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் MOU சைன் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்டர்ஸ் மீட் நம்ம அடிக்கடி நடத்துறோம். ஸோ அதுல புதுசா MOUs வருது, புதுசா ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், இல்லை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அதெல்லாம் கொண்டு வராங்கன்னா நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எங்க படிக்கலாம் அப்படின்னா, பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம பட்ஜெட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் சோர்ஸ். தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஏஜென்சிஸ் இருக்கு இல்லைங்களா, சிப்காட், டிட்கோ, தமிழ்நாடு கைடன்ஸ் தமிழ்நாடு, இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லயும் புதுசான கிளஸ்டர்ஸ் பத்தி நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. நம்ம லாஸ்ட் டைம் என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் பத்தி கேட்டிருந்தாங்க, ஒரு சைக்ளோன் பத்தி கேட்டிருந்தாங்க 2A மெயின்ஸ்லயே. தென் பொல்யூஷன், ஏர், வாட்டர், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இதெல்லாம் ஓகே. தென் ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இதுல இருந்து நமக்கு புக் சோர்ஸ் இருக்கும். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், டெஃபினிஷன், ஜெனடிக் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, இதெல்லாம் புக் சோர்ஸ்ல இருக்கும். நம்ம இதுல புக்ல படிச்சுக்கலாம். அவுட் சைட்ஸ் பெருசா தேடணும்ன்ற அவசியம் இல்லை. பட் நம்ம எங்கிருந்து அவுட் சைட் கொஞ்சம் எடுக்கணும்னா நம்மளோட ஆக்ஷன் பிளான் அது கொஞ்சம் நம்ம வெளியே பார்க்கணும். தென் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், லாஸ்ட் டைம் அகஸ்திய மலை பத்தி கேட்டிருந்தாங்க. நமக்கு புக்ல என்ன இருக்குன்னா 3 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல, அந்த அளவு தான் இருக்கும். பட் அகஸ்திய மலை பத்தி கொஞ்சம் டீப்பா கொஸ்டின் இருந்தது. அதனால நம்ம கொஞ்சம் அந்தந்த வெப்சைட்ஸ்குள்ள போயிட்டு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் வெப்சைட்குள்ள போனீங்கன்னா ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் பத்தின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கும். அதோட பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் படிச்சா போதும். தென் கிரீன் எனர்ஜி, பாரிஸ் அக்ரிமெண்ட், COP28, இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வெளியே படிச்சுக்கலாம். தென் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர்ஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்குமே கம்ப்ளீட்டா நம்ம டைனமிக் ஏரியா தான். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான், இதுல இருந்து லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஸோ இது நம்ம கொஞ்சம் படிச்சுக்கலாம். தென் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இவ்வளவுதான் 5 யூனிட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஓரியன்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50% சிலபஸ் இதுல கவர் பண்ணிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸும் பாத்தீங்கன்னா 50% கொஸ்டின்ஸ் வரும். 100 கொஸ்டின் GS இருந்ததுன்னா லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல 44 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்நாடு ஓரியன்டாவே வந்திருந்தது. இது இப்ப பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருந்தது அப்படின்னு பார்ப்போம். தென் ஸோ இவ்வளவுதான். நம்ம இந்த மாதிரி புக் சோர்ஸ்ல இருந்து கொஞ்சம் அவுட் சைட் சோர்ஸ், இப்ப நான் சொன்ன வெப்சைட்ஸ்ல இருந்தும், பாலிசி நோட்ஸ்ல இருந்தும், கவர்மெண்டோட அத்தன்டிக்கான மெட்டீரியல்ஸ்ல இருந்தும் நம்மளால படிக்க முடியும்.
இதையும் தாண்டி நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இது 2A மெயின்ஸ் மட்டும் கிடையாது. எல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் முக்கியமானது. டெய்லி நியூஸ் தமிழா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற நிறைய சோர்சஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நோட்ஸ். உங்க டவுட்ஸ் நம்ம லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம். இன்னொரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். இப்போ முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். 44 கொஸ்டினுமே நம்ம என்னால ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஓவராலா ஒரு ஐடியாக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இது 1 to 100 GS ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா 44 கொஸ்டின் நம்ம வெறும் தமிழ்நாடு மட்டுமே எடுத்தோம்னா 44 கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 13. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த 12th கொஸ்டின், நீங்கள் நலமா, மனுநீதி, குரல் முற்றோதல், இல்லம் தேடி கல்வி. இதுல பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை வச்சு நம்மளால கண்டிப்பா கட்சாட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். பட் திங் இஸ் மற்றதையும் நம்ம படிச்சுக்கணும். நீங்கள் நலமா இதெல்லாமே பார்த்து வச்சுக்கணும். அதெல்லாம் புது ஸ்கீம்ஸ். ஸோ இது தமிழ்நாடு ஸ்கீம்ஸ். இப்படிதான் நம்ம ஸ்கீம்ஸ் படிக்கணும். கொஞ்சம் பழைய ஸ்கீம்ஸ், புது ஸ்கீம்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். மனுநீதி அப்படின்லாம் பாத்தீங்கன்னா 1969லயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிதான் நம்ம ஸ்கீம்ஸ் வித் இயர்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பட்ஜெட்லயே சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமா ஏஐ டெக்னாலஜி, அதாவது யூத் எம்ப்ளாய்மெண்ட்காகவும் அவங்களோட திறன் மேம்பாட்டுக்காகவும் என்ன மாதிரியான தொழில்நுட்பம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இளைய அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை ஏஐ டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்றாங்க. இது வந்து பட்ஜெட்லயே சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் பட்ஜெட் டாக்குமெண்ட்லயே இது இருக்கு. ஸோ அதனால பட்ஜெட் படி. தென் 15th கொஸ்டின் பாத்தீங்கன்னா டோட்டல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு இன் ஹையர் எஜுகேஷன். தட் இஸ் எக்ஸாக்டா சொல்லணும்னா 46.5%. ஸோ 47%. ஸோ 21, 22 டேட்டா கேட்டிருக்காங்க இதுல. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இது பார்த்துக்கலாம். பட் நப் கிசான் அப்படின்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடன் இணைந்து கடன் திட்டங்களை செயல்படுத்துதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்ட். ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 4th ஆப்ஷன் அப்படின்றது கரெக்ட்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கானமி பத்தின ஒரு கொஸ்டின். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 7th ஹையஸ்ட் ஜிஎஸ்டிபியா, இல்ல செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா, இல்ல லோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குமா? லோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்காதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இன்வைட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 3. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 7th ஹையஸ்ட் ஜிஎஸ்டிபி கிடையாது. ஸோ நம்ம அவ்வளோ பின்தங்கிய ஸ்டேட் கிடையாது. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்றதுதான் கொஞ்சம் பொருத்தமான ஆன்சர். ஸோ இது மாதிரி ஒரு ஓவரால் தமிழ்நாடு எக்கானமி பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டு டே நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்தாங்கன்னாவே தெரியும். ஸோ லாஸ்ட் பாத்தீங்கன்னா 9.69% ஆஃப் ஜிடிபி க்ரோத் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு ஓரியன்டட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம்னா போதும். அப்பப்ப நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கூட போதும். தென் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் யூஸ் ஆகும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பயோடைவர்சிட்டிக்காக இருக்கு. வேட்டங்குடி, மாயூரத்தோட்டம், வெள்ளோடு, கரைவேட்டி இதை பத்தி நமக்கு அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம். இந்த வேட்டங்குடி அப்படின்றது பாத்தீங்கன்னா வெள்ளோடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா புக்லயே இருக்கு. பேர்ட் சாங்சுரிஸ் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. கரைவேட்டியும் இருக்கு. ஸோ இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல கேட்டிருக்காங்க. தென் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், சோலா பீரியட்ல என்ன ஜஸ்ட் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது படிச்சுதான் பண்ணணும் இல்லை, நமக்கு தெரியும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம்ல தமிழ்நாடு ஓரியன்டா விஓசி பத்தின ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து புக்லயே நம்ம ஓரளவு படிச்சுக்கலாம். தென் இது பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, டிஎம்கே, திராவிடர் கழகம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் எப்போ வந்து ஆரம்பிச்சாங்க இந்த மூவ்மெண்ட் அப்படின்றது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது மேக்சிமம் புக்ஸ்லயே இருக்கு. இந்த கொஸ்டின் ஜஸ்ட் புக் நல்லா படிச்சிருந்தாவே போதும்.
ஸோ இது பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. செங்கல்பட். இது கொஞ்சம் அவுட் ஆஃப் புக். நம்ம வெங்கடேசன் புக்ல இது நிறைய கவர் பண்ணுவாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பத்தி. தென் நீங்க பாத்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்ட் எட்வர்ட் கிளைவ், அவரோட இதை பத்தி கேட்டிருக்காங்க. தட் இஸ் நம்ம பொலிகார் வார் படிச்சோம்னாவே இது நம்ம பாத்திரலாம். அது புக்ல இருக்கு. இதுவும் அப்படிதான். இந்த கொஸ்டின் அப்படிதான். ரைட் மேட்சஸ். ஸ்வதேசி மூவ்மெண்ட் இதை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. விஓசி வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல ஒரு பார்ட்டா இருந்தாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாவே நம்ம இந்த கொஸ்டினை ஓரளவு நம்ம போட முடியும். ஸ்வதேச கீதங்கள் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்றத ஆரம்பிச்சாரு. ஸோ இதெல்லாம் புக்ல இருக்கு. இது ஓரளவு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போட முடியும். தென் இங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல், மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், பச்சையப்பாஸ் காலேஜ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய 8th புக்ல இருக்கு. ஒரு யூனிட் இருக்கு. அதாவது தமிழ்நாடுல வந்து நம்ம பிரிட்டிஷ் ஏரா என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ஸோ அந்த சிலபஸ் ஓரியன்டான கொஸ்டின். இது பழைய பழைய புக்ல இருக்கு. பழைய 8th சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கு. இயரோட இருக்கு. ஸோ கொஞ்சம் அதுவும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இது முத்துராமலிங்க சேதுபதி பத்தி சொல்லியிருக்காங்க. தென் கர்நாடிக் வார், இதுவும் புக் சோர்ஸ் தான். பெருசா நம்ம வெளியே போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தென் தமிழ் டயஸ்பரா டே, இது ஜஸ்ட் நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சாலே போதும், அடிக்கடி நம்ம சொல்றாங்க. தென் பட்ஜெட்லயும் இதுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நம்ம பட்ஜெட்லயும் பார்க்கலாம். நியூஸ் பேப்பர்லயும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி நமக்கு வரும், பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ், புதுமை பெண் ஸ்கீம், விடியல் பயணம் ஸ்கீம், மக்களுடன் முதல்வர் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இப்படிதான் நம்மளோட குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ லைக்வைஸ் நம்ம இதுல பார்த்துட்டே போனோம்னா 44 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க இன்னொரு எலாபரேட்டா நம்ம கிளாஸஸ் எடுக்கும்போது அந்த டாபிக்ஸ் வரும்போது இந்த கொஸ்டின்ஸ் டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போடுங்க, ஒன்றுனா சொல்லிட்டே வரேன். எஸ், வெங்கடேசன் புக் கிடைக்குதுங்க. தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் புக் அது கிடைக்குது. பார்ப்போம், பிடிஎஃப் எங்காவது இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணலாம். பட் புக் அவைலபிளா தான் இருக்கு. தமிழ்நாடு எக்கானமிக்கு பாசிட்டிவா புக் வேணுமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க தமிழ்நாடு எக்கானமிக்கு நம்ம ஸ்கூல் புக்கும் நம்மளோட ஆத்தென்டிக் கவர்மெண்ட் சோர்ஸ் படிச்சீங்கன்னா கூட போதும். புக் ஃபுல்லா படிக்கணும் அப்படின்றது தேவையில்லை. தென் சேனல் நேம் வந்து TNDIPR. TNDIPR. 8th ஓல்டு புக் எந்த எடிஷன்னா 2005-07 அந்த டைம்ல வந்த புக். நீங்க ஸ்கூல் புக்கே படிங்க ராக்கி. வெங்கடேசன் புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட சாப்டர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 30-40 சாப்டர்ஸ் இருக்கும். நீங்க எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு புக் ரெஃபரன்ஸ் புக்னா அது ஜென்ரலா சொல்றேன், எல்லா சாப்டர்ஸுமே நீங்க கவர் பண்ண அவசியம் இல்லை. ஸ்கூல் புக் எல்லா சாப்டர்ஸும் ரிலவெண்டா கவர் பண்ணுங்க. வெங்கடேசன் புக்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதே மாதிரி ஐஎன்எம்ல ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். அதை மட்டும் கவர் பண்ணோம்னா போதும், எல்லாமே பண்ணணும்னு அவசியம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? உங்களுக்கு வந்து இது ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் தான். இது நம்ம வந்து ஸ்கூல்ஸ்ல பண்ணலாம். பிளஸ் இங்க அவுட் சைடு நம்ம நோட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண மெயின் டைம்ல ப்ரிலிம்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ் இருக்கிற தமிழ்நாடு ஓரியன்டட் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். தென் நம்ம ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி டைனமிக் டாபிக்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். அப்படி படிக்கும்போது அவங்களால TNDIPR தான் உங்களால ரெண்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நல்லா படிங்க. ஸோ எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி உங்களோட சிலபஸ் கையில வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. எந்த எக்ஸாமுக்கு எந்த சிலபஸ்ல ஃபோக்கஸ் இருக்கு பாத்துக்கோங்க. பழைய கொஸ்டின் பாருங்க. ஜென்ரலா நிறைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ எல்லா நம்மளால ஸோ
ப்ரிலிம்ஸ்க்கு வெங்கடேசன் புக் அவ்வளோ ஃபாலோ பண்ண தேவையில்லை. நம்ம வந்து மெயின்ஸுக்கு கொஞ்சம் பண்ணா போதும். அதுவுமே மெயின்ஸுக்குமே ஒரு சில டாபிக்ஸ் ஒரு சில சாப்டர்ஸ் மட்டுமே போதும். நிறைய வேண்டாம், டம்ப் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த டாபிக் இப்ப கொடுக்கணும்னா இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்டோட இதுதான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா டைம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு எந்தெந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது, மெயின்ஸோட டாபிக்ஸும் எங்க ஓவர்லேப் ஆகுதோ அதை மட்டும் படிங்க இப்போதைக்கு. ஏன்னா நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்ல பாஸ் ஆகணும், அது ரொம்ப மெயின், ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற டைனமிக் டாபிக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்பப்போ நெட்ல சோர்ஸ்ல எடுத்துக்கலாம், அது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டும் கவர் ஆகிற சிலபஸையும் நிறைய வெயிட்டேஜ் இருக்கிற சிலபஸையும் கவர் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர், சிலபஸ், அதே மாதிரி அர்லி பேர்டோட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு, அது தென் ஏர்லி பேர்டோட ஷெட்யூல் எல்லாமே வந்து மேம்கிட்ட சொல்றேன், ஷேர் பண்ண சொல்லி. வேற டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க குரூப்ல போடுங்க, அப்பப்ப நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ நல்லா படிங்க. தென் ரொம்ப முக்கியம் என்னன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். நிறைய பேர் டெஸ்ட் எழுதுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. டெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாமே குறையும். இப்போ ஒரு 2 கொஸ்டின்னால கூட போஸ்டிங் வாங்காம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஏன் அப்படி இருக்குன்னா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டெஸ்ட் எழுதாம இருந்திருப்பாங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பாங்க, தெரிஞ்சே கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வருவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கணும், சைட் பை சைடா டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க, ஷெட்யூல் படி டெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் கவர் பண்ணுங்க. ஓகே, வேற டவுட் இருந்தாலும் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். கிளாஸஸ் நெக்ஸ்ட் இருக்கும், எல்லாமே கவனிங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, படிங்க. டவுட்ஸ் இருந்தா கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.